ராஜசேகர் சார், திருமதி சசிகலாவினுடைய காலில் விழுந்து திரு இபிஎஸ் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய புகைப்படத்தை காட்டி உதயநிதி செய்து வரக்கூடிய பிரச்சாரம், அதற்கு பதிலடியாக திரு எடப்பாடி பழனிசாமி சினிமா கிசுகிசுக்களை எல்லாம் உதாரணமாக காட்டி அவர் பேசி வரக்கூடிய பேச்சுக்கள், கடந்த காலங்களில் இருந்த பிரச்சார நெறிமுறைகள், அந்த கோட்பாடுகள், அந்த ஒரு எல்லைகள், அதை எல்லாம் கடந்து இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் ரொம்ப நக்கல் நையாண்டியாக போகிறதா? இதை மக்கள் ரொம்ப ரசிக்கிறார்களா இந்த பிரச்சார பாணியை? வணக்கம் அரவிந்த். இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம சமூக ஊடகத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மற்ற வாட்ஸ்அப், இது எல்லாமே நீங்க எக்ஸ் தளம், இது எல்லாத்துலயுமே எல்லா விதமான செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு போன், ஸ்மார்ட் போன் இருந்தா எல்லாம் வந்துடும். ஆனா கடந்த காலத்துல பேசியிருக்காங்க, இதோட தரம் தாண்டும் இரண்டு கட்சிகளும் பேசியிருக்காங்க. ஆனா தலைவர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அந்த மாதிரி பொறுப்புல இருந்தவங்க யாரும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இவ்வளவு கீழ்த்தரமா தரம் தாழ்ந்து பேசியத என்னுடைய ஒரு சிறிய 35 ஆண்டு கால அரசியல் அனுபவத்துல எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க மத்தவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப, அதாவது பேசலாம், ஐ மீன் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சர்க்காசம் இருக்கலாம், நக்கல் நையாண்டி பேசலாம். ஆனா ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கேள்வியில கிசுவை ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தவர் துணை முதலமைச்சரா பதவி வகித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை பார்த்து கிசு பேசுவது என்பது ரொம்ப 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 எனக்கு ஐ எம் அஷேம்டு, எனக்கு அவமானமா இருக்கு. நான் தமிழ்நாட்டின் பிரஜை என்று சொல்வதற்கு. நான் பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், இல்லைன்னா மேடை பேச்சாளர்கள் எல்லா கட்சியிலும் பேசுறாங்க. ஏன் ஊடக விவாதத்தில் கூட பேசுறாங்க. ஆனா ஊடக விவாதத்துல கூட நீங்களே நெறியாளரா கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசினா உடனே வாபஸ் வாங்க, மன்னிப்பு கேளுங்க, இது தவறுன்னு சொல்லி, அதாவது நெறியாளர்கள், அதாவது இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் உங்களை இதுக்காக தாஜா பண்ணுவதற்காக நான் சொல்ல, உங்களுக்கு வித் டியூ ரெஸ்பெக்ட் யூ, உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிக பேச்சு, நீங்க நெறியாளர்கள் பேசும் இந்த கருத்துக்களை கம்பேர் பண்ணும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு பேர். ஏன்னா சார், நாகரீகம் அப்படிங்கிற ஒரு அளவீட்டை எந்த வார்த்தை இல்ல எந்த இடத்தில் அது கடந்ததுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க. அவர் பேசின வீடியோ எல்லாம் நிறைய இருக்குது, உதயநிதி பேசின வீடியோவும் நிறைய இருக்குது. நீங்க அந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு சொல்லலாம், அது ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது. எந்த இடத்தில் சார் அது அந்த நாகரீகம்ங்கிற அந்த கோட்டை கடந்து அநாகரீகமாக மாறுது? நீங்க முடிஞ்சா உங்களுடைய பிசிஆர் யூனிட்ல சொல்லி அந்த வீடியோவை போட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யறதா இருக்கும். நான் சொல்றேன், அதாவது உங்களுக்கு அதை பார்த்து நீங்க அப்புறம் பேசுவீங்களா? பார்த்ததா சொல்லுங்க சார். சார் ஒரு எவிடன்ஸ் வேணும் சார். எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு எவிடன்ஸோட பேசும்போது நல்லா இருக்கும் சார், ஒரு வழக்கறிஞரா. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். சரி, எனிவே நான் பேசுறேன். எனிவே நீங்க கேட்டதுக்காக பேசுறேன். சரி, அதாவது பல பேர் பாருங்க, முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசுல நான் ஒரு 10-15 வயசு இருக்கும்போது கேட்டது, இரா வெற்றி கொண்டான்னு ஒரு பேசுவார் ஒருத்தர், பேச்சாளர். ரொம்ப, அதாவது ரொம்ப அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது, சேட்டலைட் டிவி கிடையாது, ஒன்லி பிரிண்ட் மீடியா தான். அந்த மேடை பேச்சு கிராமங்கள்லாம் போய் வேலூர், சொந்த ஊர் வேலூர் எல்லாம் பேச வரும்போது அது தூரத்துல இருந்து நம்ம கேட்கும் போதே அவ்வளவு வல்கரா இருக்கும்னு நினைப்போம். அப்ப அந்த வல்காரிட்டி 10 மடங்கு அதிகமா இப்போ இவர் பேசுறாரு. அதுவே வல்கர். அந்த மாதிரி பேச்சுக்களே வல்கர். அதெல்லாம் இப்போ வல்கரே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி பேச்சுக்கள்.
அதே மாதிரி அதிமுகலையும் பேச்சாளர்கள், நிறைய பேச்சாளர் இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்க. அதனால ஏன் நான் வந்து அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து நடிகைகளோட தொடர்பு பத்தி, சினிமாவில் நடிச்சவங்களோட தொடர்பு படுத்தி பேசுவது, இது வந்து நாட் ஓன்லி மேல் ஷாவனிசம், இட் ஷோஸ் த பர்வர்டட் மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, அது வந்து இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் களத்துல தமிழ்நாடு லிட்ரஸி ரேட்டிங் வந்து 90% லிட்ரஸி ரேட் சார், படிச்சவங்க சார் மக்கள். இத வந்து நீங்க வந்து ரசிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ரோட்ல கை தட்டுவான் சார். பட் ஆனா உட்கார்ந்து இப்ப விவாதம் பண்ணும்போது எனக்கே அந்த பேச்சை திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு கூச்சமா இருக்குது. ஓகே, கூச்சமா இருக்குது எனக்கு. ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம். ராஜசேகர் சார், முன்னாள் லா மினிஸ்டர் சிவி சண்முகம் வந்து ஏடிஎம்கேல வந்து கொஞ்சம் ஆவேசமாக பேசக்கூடியவர். அந்த ஆவேசமாக பேசும்போது 1-2 வார்த்தைகள் கொஞ்சம் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி வருவதையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். திரு இபிஎஸ்ஐ பொறுத்தவரை அந்த மாதிரி அவர் பேசுனது கிடையாது, அவர் எப்பவுமே பேசினதில்லை. ஆனால் இந்த பிரச்சாரத்தில் அந்த பாணியை அவர் வந்து கையாள தொடங்கி இருக்கிறார். அது வந்து அவரை குறித்து மிக மோசமாக, தரக்குறைவாக, கண்ணிய குறைவாக தொடர்ச்சியாக பேசி வருவதனுடைய ரியாக்ஷனை தான் இபிஎஸ் காட்டியிருக்காரா சார்? அரவிந்த், நீங்க வந்து அவரு இபிஎஸ் ஓட வயது, உதயநிதியோட வயதுன்னு பேசுறாங்க. நான் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். இபிஎஸ் ஓட வயதுக்கும் இபிஎஸ் ஓட தகுதிக்கும் இந்த மாதிரி பேசுவது சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, இபிஎஸ்ஸையும் மு.க. ஸ்டாலினையும் கம்பேர் பண்ணோ கம்பேரிசன். ஏன்னா அவர் வந்து ஒரு 50 வருஷமா 55 வருஷமா அரசியல்ல படிப்படியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். இவர் வந்து நாமினேட்டட் பை திருமதி வி.கே. சசிகலா நடராஜன். சரி. சோ அதுக்கு தான் அவர் வந்து நாமினேட்டட் அண்ட் அப்பாயிண்டட் முதலமைச்சருக்கும் எலெக்ஷன்ல டெமோக்ராட்டிக்கா எலெக்ட் ஆகிற முதலமைச்சருக்கும் there is a gross difference. அதையும் கம்பேர் பண்ண முடியும். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, இவர்தான் முதலமைச்சரா வரணும்னு விரும்பி அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சியை ஆட்சியில் அமர வைப்பதற்கும், மக்களே ஓட்டு போட்டு எலெக்ட் பண்றது, மக்கள் இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் பாலிடிக்ஸ்ல சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனால் தேர்ந்தெடுக்க ஓட்டு 2014 ஓட்டு வந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ரிசல்ட், அதாவது வாக்கு தான் அவர் முதலமைச்சர் ஆகணும் தான் கொடுக்கப்பட்ட அந்த மேண்டேட். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் தவறிடுறாரு. அப்புறமா யார் முதலமைச்சர் ஆகணும், கூவத்தூர், உங்களுக்கு நல்லா ஞாபகம், கூவத்தூர்னு ஒரு ரிசார்ட்ல வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த வீடியோவும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் நடந்த பிறகு திருமதி சசிகலா நடராஜன் காலில் விழுந்து அவர் பதவியை பெற்றார் என்பது வரலாறு. சோ நான் உதயநிதிய பேசுவது சரி, எடப்பாடி பேசுவது சரி என்று இப்போ வாதம் கிடையாது. எடப்பாடியோட வயதுக்கும் எடப்பாடியோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உதயநிதி பேசும்போது இவர் பெருந்தன்மையாக அது கடந்து போயிருந்தால் அவர் மீது மதிப்பு இன்னும் உயர்ந்திருக்கும். ஆனால் சினிமா கிசுகிசுகளை வைத்து உதயநிதி சொல்வது, யாரோ இப்ப குறிப்பிட்டாங்க, உதயநிதி சொல்வது ஒரு நடந்த சம்பவம் வித் எவிடன்ஸ். அகைன் நான் சொல்றேன், ஒரு நடந்த சம்பவம், அது கூவத்தூர்ல காலில் விழுறாரு, அந்த புகைப்படத்தை சொல்றாரு, இவர் காலில் விழுறாரு, இந்த மாதிரி பாதம் தாங்கி பழனிசாமி, இப்போ பால்டயால் பழனிசாமி சொல்றாங்க. தட் இஸ் ஓகே. எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி அபியூசஸ், இந்த மாதிரி சர்க்காசம், இந்த மாதிரி விஷயம் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா அவருடைய வயதுக்காக மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றவங்களுக்கு ஏன் உதயநிதி பேச்சை வந்து பெருசா எடுத்து, அவர் ஒரு 70 வயசு எடப்பாடி பழனிசாமி, ஒரு 47 வயசு உதயநிதியை பார்த்து இவ்வளவு கீழ்த்தரமா பேசணும் தான் என்னுடைய ஒரே கேள்வி. சரி சார், சரி. நான் வந்து உதயநிதி ஆதரவாளர், ஒரு நிமிஷம், நான் உதயநிதி ஆதரவாளர் கிடையாது, எடப்பாடி ஆதரவாளரும் கிடையாது. ஒரு பொது ஜனமா மக்கள் பார்வையில என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வச்சிருக்கோம், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இதுல வந்து யாரோ குறிப்பிட்டாங்க, 4ஆம் தரம் பேச்சாளர்கள், 3ஆம் தர பேச்சாளர்கள், 2ஆம் தரம் பேச்சாளர்கள்னு.
சோ பேச்சாளர்கள் இவ்வளவு தரங்கள் இருக்கிறது. ஆனா தலைவர்கள் தரம் கட்டு பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. நீங்க பிலோ த பெல்ட் சொன்னீங்க, பிலோ த பெல்ட் அடிக்கிறதுன்னு. இது பிலோ த பெல்ட் இல்ல, இது கோயிங் இன்சைட் த பெல்ட் மாதிரி இருக்குது, அசிங்கம். சரி, ஓகே. ஆமா சொல்லுங்க. நீங்க சொன்னதை ஒட்டி நான் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டு மக்களை எந்த அரசியல் கட்சியும் மதிக்க தெரியல, மதிக்கவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்ப அரசியல் தலைவரோட அதிக ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இந்த மாதிரி யாரும் தரங்கட்டு ரோட்ல போற ஒரு வாக்காளர் கேட்டாலும் சேச்சா வெக்கமா இருக்குதுங்க, அசிங்கமா இருக்குதான் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. எனக்கே அப்படிதான் உணருது. அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது பொறுப்போடு மரியாதையோடு விமர்சனங்களை வைத்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும். தமிழ்நாட்டை மக்களை இழிவுபடுத்துமாறு பேசுவது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல. சரி, ரொம்ப நன்றி சார்.